கோபம்னு ஒண்ணு வரும். நம்ம ஒருத்தருக்கு செய்யறோம், ஒரு விஷயத்த அவங்க செய்யும்போது நம்ம கிட்ட சொல்லாம செஞ்சிடறாங்க. அப்படிங்கும்போது கோபம் வரும். சாதாரண மனுஷங்களா இருந்தா இந்த கோபம் அவ்வளவு சட்டுன்னு தீரவே தீராது. சில பேர் அது அடுத்த ஜென்மம் வரைக்கும் சுமந்துகிட்டு தான் இருப்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா, என்ன இப்ப எத்தனை நாளைக்கு நம்ம கோவமா இருக்க முடியும் அப்படின்னு உடனே சட்டுன்னு தணிஞ்சிடுறாங்க. பாத்தீங்களா, அவங்கதான் சான்றோர் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலமின்றி பறக்கும். அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல தானே தணியுமே சீர்மிகு சான்றோர் கொண்ட சினம். எவ்வளவு அழகா நாலடியார் சொல்லியிருக்கு பாருங்களேன். அந்த பாடலை அப்ப படிக்கும் போது கூட அந்த பொருள் புரியல. கோபம் எல்லாருக்கும் வரும். எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருக்கு. உங்ககிட்ட எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்கிட்ட உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு படி நாம நடந்து கொள்ளாத போதெல்லாம் நமக்கு முதல்ல வர உணர்வு என்னன்னா கோபம் தான். அலசி ஆராய்ச்சி பாக்குறதெல்லாம் அடுத்தது. அது சில பேருக்கு கடைசி தான். கோவம் ஃபர்ஸ்ட் வந்துடும். எங்கிட்ட எப்படி சொல்லாம செய்யலாம், எங்கிட்ட எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தோணல, எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா முதல்ல அப்படின்னு எத்தனையோ விதமா நாம கோச்சிப்போம். அடுப்பு மேல தண்ணி வச்சு சுடு பண்றோம், சூடு ஏறுது. அடுப்பை நிறுத்தின உடனே கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த சூடு தானே இறங்கணும். யாரும் போய் அதை ஆத்தி குளிர வைக்கவே வேண்டாம். அந்த மாதிரி தான் நல்லவர்கள் கொண்ட கோபம்ங்கிறது. யாரும் போய் ஆற்றுப்படுத்தவே வேண்டாம். என்ன வேகத்துக்கு வந்ததோ அந்த வேகத்துக்கு தானே போயிடுமா. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாப்போமா, எத்தனை பேர்கிட்ட நம்ம அர்த்தமே இல்லாம கோச்சிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர்த்த ஒரு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த உப்பு போறாத விஷயத்துக்கா, பைசா போறாத விஷயத்துக்கா கோச்சிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர்கிட்ட கோச்சிக்கிட்டு இருப்போம். உடனே தணிஞ்சிருப்போம். தணிஞ்ச வேகத்துக்கே திருப்பி கோவப்பட்டிருப்போம். இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கோவத்தை பல வருஷமா சுமந்துகிட்டு இருப்போம். உட்காந்து கொஞ்சம் முடிவு பண்ணி பார்க்கணும், யார் மேல தப்பு. அது எதிராளி மேலேயே தப்பாகவே இருந்தாலும் மன்னிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில், மன்னிக்க கூடியதுதான் அவங்க செஞ்ச தவறு அப்படிங்கிற பட்சத்துல நாமும் கொஞ்சம் சான்றோரா மாறணும். சான்றோர் போல நம் குணமும் மாறணும். அப்படின்னா அந்த கோவத்தை நாம உடனே தணிச்சுக்கிறது, நமக்கு நாமே தணிச்சுக்கணும். அவங்களே வந்துதான் நம்மளை சமாதானப்படுத்தி தணிக்கணும் இல்லை, நமக்கு நாமே தணித்துக் கொள்வதுதான் சான்றோருக்கான அழகு இல்ல, நமக்கான அழகும் அதுதான். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.